ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிராஃப்ட் கனவுகள் நனவாக உங்களுடன் கிராஃப்ட் அரெஸ்ட். இன்றைக்கி பென்சில் ஷேவிங்ஸை வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் சீன் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு ரெட் கலர் சார்ட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு வில்லேஜ் சீன் வரைய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு ஹட் வரைஞ்சிருக்கேன். ஒரு சைடில் ஒரு மரம் வரைகிறேன். அடுத்தது இதை பேஸாக வச்சு நம்ம பென்சில் ஷேவிங்ஸை ஒட்ட போகிறோம். அதனால லைட்டாக தான் நான் வரைஞ்சிக்கிறேன், கொஞ்சம் டார்க்காக வரையாமல். இப்போ பாருங்கள், நான் சின்னதாக ஒரு சர்க்கிளும் ஒரு காலும் போட்டிருக்கேன் மனுஷங்களுக்காக. ஒரு சன் வரைஞ்சிக்கிறேன். இந்த பக்கம் இன்னொரு மரம் வரைஞ்சிக்கிறேன். அடுத்தது ஒரு மரத்தில் சின்னதாக ஒரு பேர்ட் உட்காந்துட்ருக்க மாதிரி வரைஞ்சிக்க போகிறேன். அங்கங்கே 2-3 பட்டாம்பூச்சி வரைஞ்சிக்கலாம். இப்போது அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு குருவி உட்காந்துட்ருக்க மாதிரியும் மீதி 2-3 குருவி பறந்துட்டுருக்க மாதிரியும் நான் வரைஞ்சாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு பென்சில் ஷேவிங்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ சன் ஸ்டிக் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல் சர்க்கிள் உங்களுக்கு கிடச்சா அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த உடஞ்சி இருந்துச்சுன்றதுனால அதை அப்படி ஸ்டிக் பண்ணுறேன், ஒன்று ஒன்றா சேர்த்து ஸ்டிக் பண்ணுறேன். அடுத்தது கீழே குட்டி குட்டியாக ஒரு செடி மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஸ்டிக் பண்ணிக்கிட்டு வரேன். இப்போ என் பையன் ஸ்டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அவனுக்கு ஐடியா கொடுத்தோடனே அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான், எப்படி ஸ்டிக் பண்ணணுன்றது சொன்னோடனே. இப்போ பாருங்கள், அந்த குருவிக்கு பின்னாடி ரெக்கை மட்டும் வரைஞ்சிருக்கேன். ஃபெதர்ஸ் மட்டும் இதில் வச்சுருக்கேன் பென்சில் ஷேவிங்ஸில். மரத்தில் உட்காந்துட்ருக்க அந்த இதுக்கும் சின்னதாக இதை வச்சு பென்சில் ஷேவிங் வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு மரத்துக்கு இலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், பட்டர்ஃப்ளைக்கு ஸ்டிக் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக ஸ்டிக் பண்ண ஃபுல்லாக பென்சில் ஷேவிங்ஸாக தெரியுது பாருங்கள். இமேஜ் நம்மளுக்கு என்ன வரைஞ்சிருக்கோன்றத இப்போ புரியாத மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து வரைஞ்சிக்கலாம். அப்போ உங்களுக்கு என்னன்றதை புரியும். இப்போ பாருங்கள், நான் நெக்ஸ்ட்டு அந்த ஒரு ஆளை வரைஞ்சிருக்கேன்ல, அதுக்கு மேலே ஒரு ஷேவிங்கும் கீழே ஒரு ஷேவிங்கும் இந்த மாதிரி வச்சோன்னே அவருக்கு ட்ரெஸ்ஸு மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. இங்கே ஒரு குருவி வரைஞ்சிருக்கேன், அதுக்கும் வச்சுட்டு மரத்தை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வீடுக்கு மேலே கூரை வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சுக்கிட்டுருக்கேன். ஒரு செமி சர்க்கிள் மாதிரி எடுத்து ஒன்றுக்கு நடுவில் வச்சா அழகாக நம்மளோட ஹட்டு ஃபார்ம் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு ஹட்டு. அவ்வளோதான், இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து நான் எங்கெங்கெல்லாம் நான் வரைஞ்சிருக்கணும் அதுக்கு மேலே வரைஞ்சிக்கிட்டு வரேன். இப்போ பாருங்கள், நான் செடியோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்த்தா. நெக்ஸ்ட்டு மரத்துக்கு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த குருவிக்கு உடம்பு, தலை, அப்புறமா பீக்கு எல்லாமே எல்லாமே நான் பெயிண்ட்லேயே தான் வரைகிறேன். ஒவ்வொன்றா ஃபினிஷ் பண்ண பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சின்ட்டு உங்களுக்கு தெரியுதா வீடியோவில் பார்க்கும்போது. இந்த கிராஃப்டை நீங்கள் போர் அடிக்கிற நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அழகாக வரும். நீங்கள் இதை வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு பேஸ் உங்களுக்கு ஐடியா தான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த மனுஷங்க எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டே வராங்கன்ட்டு. கையெல்லாம் கொடுத்த உடனே கை காலெல்லாம் கொடுத்தோன்னே
அவ்வளோதான். இப்போது வீடுக்கு நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போது நம்ம கிராஃப்ட் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட்டாம்பூச்சிக்கு பாருங்கள், அந்த குட்டியாக அந்த எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பட்டாம்பூச்சி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணோன்னே எவ்வளோ அழகாக இருக்குதுன்றதை பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் கிராஃப்டரஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனல் கிராஃப்டரஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்ல மறக்காதீங்க. பாய், தேங்க்யூ.